வணக்கம், இது உங்கள் YuvaTamilTech சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, PLC சீரீஸில் வந்து ஃப்ளிப்-ஃப்ளாப் கமாண்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஏன் இந்த PLC சீரீஸில் இந்த ஃப்ளிப்-ஃப்ளாப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, நம்ம பேசிக் PLC ஆஃப் பிகினர்ஸ் இன் தமிழ் லாங்குவேஜ் வீடியோவில் வந்து ஒரு சில அன்பர்கள் வந்து நம்ம இன்னும் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் நிறையா PLC வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் ப்ரோ, ஐ வாண்ட் லேர்ன் PLC ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமெண்டில். ஸோ அவங்களுக்காக இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் PLC சீரீஸில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு புது கமாண்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கான்ஃபிகரேஷன், இது வந்து டெமோ மோடில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் கான்ஃபிகரேஷன் வந்து நன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நம்ம வந்து லேடர் லாஜிக்கில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து லேடர் லாஜிக் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து ப்ரோக்ராம் தான் இருக்கணும், ஃபங்க்ஷன் பிளாக்கில் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான கமாண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து இப்போ டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணுறதுக்கு அந்த கீயை வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் ஆர் கட் கொடுத்தீங்கன்னா போயிடும். இப்போ இது வந்து ஒரு ரங்குன்னு சொல்லுவோம். இது வந்து மல்டிபிள் ரங்கு வேணும்னா Ctrl+T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் வரும். ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளிப்-ஃப்ளாப் இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பிளாக் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி இன்புட் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வரணும். இப்போ வந்து இது லைப்ரரியில் இன்க்ளூட் ஆகலை. அது எப்படி லைப்ரரியில் இன்க்ளூட் பண்ணுறது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கணுன்னா, விண்டோ கிளிக் பண்ணிவிட்டு லைப்ரரி மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன விண்டோ வரும். இந்த சின்ன விண்டோவில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் அடிஷ்னல் லைப்ரரின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன லைப்ரரிஸ் இருக்கிற எல்லாமே இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். இதில் வந்து நம்ம வந்து standard.lib கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப் பண்ணிங்கன்னா RSSR சிமா, இதுதான் பைஸ்டபிள் ஃபங்க்ஷனல் பிளாக். இது வந்து இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து RS. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் பிளாக் மாதிரி தான் இருக்கும். ரெண்டு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு, செட்டு ரீசெட்டு அவுட்புட்டு எல்லாமே. இது வந்து பிட் ஆப்ரேஷன் வந்து பூலியன் ஆப்ரேஷன், அதனால் பூல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா Q1 வந்து நாட் ரீசெட்னா 1 அண்ட் செட் ஆர்னா Q1. இது என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து லைப்ரரியில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ரோக்ராம் விண்டோக்குள்ளே போயிடலாம். டபுள் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன். இன்புட் கொடுத்துட்டு இது வந்து பூலியன் ஃபங்க்ஷனு. இப்போ வந்து நான் வந்து இந்த ஃப்ளிப்-ஃப்ளாப் ஃபங்க்ஷனை எடுக்கணுன்னா இந்த ஃபங்க்ஷனல் பிளாக் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷனல் பிளாக் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே இருக்கும். நான் வந்து RS ஃப்ளிப்-ஃப்ளாப் RSR ஃப்ளிப்-ஃப்ளாப் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து RS ஃப்ளிப்-ஃப்ளாப் நான் எடுக்கிறேன். இங்கே RS ஃப்ளிப்-ஃப்ளாப் வந்துடுச்சு. இந்த RS ஃப்ளிப்-ஃப்ளாப்க்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அதனால் நாங்கள் கொடுத்துருக்கேன் ஃப்ளிப்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே வந்துடணும். இது வந்து இன்புட் 2. இப்போ இன்புட் 1ங்கிறது வந்து நம்ம ஒரு நார்மல் NO யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்புட் 2ங்கிறது வந்து டைரெக்டாக ஒரு பட்டனில் கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து அவுட்புட்டுன்னு கொடுக்குறேன். இது எல்லாமே பூலியன் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இன்புட் 1 இப்போ வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+F7 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும்னா நான் ஒரே ஒரு சிக்னல் கொடுத்த உடனே செட்டுன்னு கொடுத்த உடனே Q1 வந்து கண்டினியூஸாக, அதாவது இது நான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் Q1 வந்து அவுட்புட் வந்து கண்டினியூஸாக இருக்குது. மறுபடியும் நான் கொடுத்து ரிலீஸ் பண்ணாலும் எத்தனை பல்ஸ் கொடுத்தாலும் Q1 வந்து எனேபிள்லேயே தான் இருக்குது. அன்டில் நான் வந்து ரீசெட் கொடுக்குற வரைக்கும்
அது வந்து எனேபிளாக தான் இருக்கும். இப்போ நான் ரீசெட்டை வந்து எனேபிள் பண்ணோன்னே ஆஃப் ஆகிடுச்சு. இதே நம்ம எப்படி விசுவலைசேஷனில் பார்க்குறதுன்னா, இது விசுவலைசேஷனில் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். விசுவலைசேஷன் விண்டோவில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஃபைல் நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்க. நம்ம வந்து இன்புட் வந்து 2 கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் நான் இன்புட் பட்டன் வந்து 2 எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து ஆன், அதுக்கு பேர் வந்து ஆன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்புட் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து டேபு தான் கொடுக்க போகிறோம், புஷ் பட்டன். ஸோ அதனால் வந்து F2 கிளிக் பண்ணிவிட்டு இன்புட் அட்ரஸை வந்து லிங்க் பண்ணிடணும். இது வந்து ரீசெட் பட்டனு. இன்புட் வந்து டேபில் போய்ட்டு F2 கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் 2 அட்ரஸ் லிங்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் பார்க்கணுங்கிறதுக்கு நம்ம ஒரு நார்மல் இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கங்க. ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கலர்ஸ் நார்மலாக ஆஃபில் இருக்கும்போது எனக்கு வந்து ரெட் கலரில் இருக்கணும், ஆனில் இருக்கும்போது வந்து எனக்கு க்ரீன் கலரில் மாறணும்னு கலர் செட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ், அவுட்புட் எனேபிள் ஆச்சுன்னா என்ன கலர் எப்படி லிங்க் பண்ணுறது அவுட்புட்டை. இப்போ இந்த சேஞ்ச் கலர் இருக்கு இல்லைங்களா, இதில் போய்ட்டு F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த அவுட்புட்டை வந்து லிங்க் பண்ணிடுங்க. இப்போ முடிஞ்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா லாகின். இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே எனக்கு வந்து அவுட்புட் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. நான் எத்தனை மறுபடியும் இதில் வந்து சின்ன விண்டோவை பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எத்தனை தடவை நான் ப்ரெஸ் பண்ணினாலும் அவுட்புட் வந்து எனேபிளில் தான் இருக்கும். நான் ரீசெட்டை கிளிக் பண்ணால் அவுட்புட் ஆஃப் ஆயிரும். ஸோ எகெயின் நான் ஆன் கிளிக் பண்ணுறேன். எகெயின் நான் ரீசெட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃப்ளிப்லாப்பில் செட்டு வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அவுட்புட் வந்து எனேபிளில் தான் இருக்கும் நீங்கள் வந்து ரீசெட் பண்ணுற வரைக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ப்ரோக்ராமில் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் லாஜிக் க்ரியேட் பண்ணும்போது இது யூஸ் பண்ணலாமல் வேண்டாம்னு உங்களால் முடிவு பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.